இப்பொழுது திருஞான சம்பந்தரால் அருளி செய்யப்பட்ட திருச்சோற்றுத்துறை என்ற ஊரில் பாடிய பதிகத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க போகின்றோம். இதில் என்ன என்றால், ஏன் திருச்சோற்றுத்துறை என்று பேர் வருகிறது என்று ஒரு ஐயம் எழலாம் அல்லவா? என்ன என்றால், நம்முடைய நந்தி பகவானுக்கு திருவையாற்றில் வருடா வருடம் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி என்று கல்யாணம் நடக்கும். அதாவது சுயசாம்பிகை என்ற அம்பாளோட கல்யாணம் நடக்கும். நம் எப்படி கல்யாணத்தில் எல்லாம் சப்தபதி என்று 7 அடிகள் எடுத்து வைத்து தாலியெல்லாம் கட்டினதோட கல்யாணம் முடிந்து விடுவதில்லை. அதை அனைவரும் புரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகு அந்த சப்தபதி என்று 7 அடி எடுத்து வைத்து, அதாவது ஒரு அடியிலும் ஒரு டியூட்டி, கணவன் மனைவிக்கு என்ன. இப்பொழுதெல்லாம் நன்றாக கல்யாணம் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் நன்றாக, பெண்ணுக்கும் பையனுக்கும் அது எடுத்த அர்த்தத்தை சொல்லுகிறார்கள் சம்ஸ்கிருத மந்திரத்தில், எப்படி இருக்க வேண்டும் என்று. அதை கேட்டு அவர்கள் நடந்தார்களானால் அந்த கல்யாணமான அவர்களுடைய குடும்பம் நன்றாக தழைத்து ஓங்கும். ஆகையால் இந்த சப்தபதி என்று 7 இடம் இருக்கிறது. 7 அடி எடுத்து வைக்கிறோம் அல்லவா? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்றெல்லாம் வரும். பகலிலேயே முன்பெல்லாம் இரவுதான் சேஷகோமம் என்று பேர். இது செய்துவிட்டு ஆகாயத்தில் வெளியில் கூட்டிக் கொண்டு அருந்ததியை காமிப்பார்கள். அதாவது அருந்ததி அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் பகலிலே முடிந்து விடுறதுனால் பகலிலே ஆகாயத்தில் காட்டுவார்கள். தெரியாது, சூரிய வெளிச்சத்தில் பார்த்து விட்டு வருவார்கள். அதெல்லாம் பரவாயில்லை, காலத்துக்கு ஏற்ற கோலம். இந்த சப்தபதி என்பதை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பக்கத்தில் உள்ள 7 ஊர், ஒரு ஊரிலும் போய் ஒன்னொன்று நடக்கும். இப்பொழுது திருப்பழனம் என்ற அதாவது பயணம் என்றது முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஊர். அங்கிருந்து ஒரு பல்லக்காக சேர்ந்து கொண்டு 7 பல்லக்கு போய் திரும்பி இரவு திருவையாருக்கு சேருவார்கள். அந்த மாதிரி அங்க ரொம்ப மிக காலமாக நடந்து கொண்டு வருகிறது இந்த உற்சவம். இந்த திருப்பழம் என்பது பயணம் போன்ற. இந்த பழனத்தில் போய் அவர்கள் அந்த கோவிலில் ஆராதித்து அவர்களுக்கு அந்த நெய்வேதனம் எல்லாம் செய்து எல்லாம் முடிந்து அடுத்த ஊருக்கு செல்லும் பொழுது என்னாகும்? சாப்பிடக்கூடிய நேரம் வந்துவிடும். ஆகையால் அது திருச்சோற்றுத்துறை. அந்த திருச்சோற்றுத்துறை என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பாக்கி உள்ள கோவில்களையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அங்க சாப்பாடு எல்லாம் முடிந்து அடுத்த ஊருக்கு போவார்கள். அங்க என்ன? திருவேதிக்குடி. இந்த வேதிக்குடியில் அனைவரும் வேதம் ஓதுவார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் கூட வரக்கூடிய எல்லாருமே அந்தந்த கோவில்ல பொறுப்பா இருக்கிறவர்கள் அங்க இருப்பார்கள். ஒரு ஊராக நடந்து கொண்டே போய் ஒரு இடத்துல அன்றைக்கு எல்லா கோவிலும் மூடுவதே கிடையாது, திறந்தே இருக்கும். திருவேதிக்குடியில் போய் நன்றாக வேதங்கள் ஓதுவார்கள். அதற்கு பிறகு உள்ளதுதான் திருக்கண்டியூர் என்ற ஊருக்கு செல்வார்கள். அந்த கண்டியூரில் என்ன செய்வார்கள்? அனைவருக்கும் அந்த சாயங்கால நேரம் ஆகிவிடும். எல்லாருக்கும் இந்த சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய நேரம் 6 மணி வந்துவிட்டால் அனைவருக்கும் கிண்டி கொடுப்பார்கள். அது திருக்கிண்டியூர் தான் திருக்கண்டியூர் ஆகிவிட்டது. அதை அனைவரும் எல்லாம் முடித்துவிட்டு கடைசியில் திருப்பூந்துருத்தி என்ற ஊருக்கு செல்வார்கள். பாருங்கள், திருப்பழனம், திருச்சோறு, இப்படியாக அந்த ஊருக்கெல்லாம் சென்று அங்க எல்லாம் நடத்திவிட்டு வந்து திரும்பவும் வருவார்கள். எல்லாம் பல்லக்கு. அது ரொம்ப அழகாக இருக்கும் என்று சொல்வார்கள். எனக்கும் இந்த தரம் போய் பார்க்க வேண்டும் என்று மனதில் ஒரு ஆர்வம் இருந்தது. பார்ப்போம். அவருடைய அவனருளால் அவன்தாள் வணங்குவது போல் முடிந்தார். இப்பொழுது இந்த சோற்றுத்துறை என்ற ஊரில் பாடியுள்ள பதிகத்தை நாம் அனுபவிக்கலாம். செப்பனஞ்சே நெறிக்குள் சிற்றின்பம் துப்பன் என்னாது அருள துணையாக ஒப்பர் பெருமாள்
நேற்று அப்பர் சோற்று துறை சென்று அடைவோமே. இதுலயே தெரியும் சென்று அடைவோமே. இரண்டர்த்தம். இவர்கள் பல்லக்கில் வருகிறால் சென்று அடைவோமே. நாமும் இப்ப என்ன செய்யலாம்? மனதால் அங்கு சென்று அடையலாம் அல்லவா? அந்த பாக்கில் இவர் சென்று அடைவோமே என்று சொல்லுகிறார். செப்ப நெஞ்சே. செப்ப நெஞ்சால நம்ம செப்பனிட்ட ரோடு சொல்றோம். அப்படி என்ன அர்த்தம்? நன்ற பக்குவப்பட்ட நம்மளுடைய நெஞ்சம் இருக்கிறது அல்லவா? அது நெறிக்கொள். அந்த தர்மம் இருக்கு இல்லையா? நெறிக்கொள் சிற்றின்பம் துப்பன் என்னாது. தர்ம நெறிக்குள் உள்ள சிற்றின்பங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு துப்பன் என்னாது, அதை அனுபவிக்க எண்ணாது, அது கூட வேண்டாம் என்று சிவனோட அருளே துணையாக கொண்டு எண்ணாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர். நம்மளுடைய சிவனுடைய அருளே போருமே என்று எண்ணுபவர்கள் அநேகம் உண்டு. எது வந்தாலும் சிவன் அருள் என்று நினைப்பவர்களும் உண்டு. அப்பேற்பட்டவர்கள் ஒப்பர் ஒப்பர் பெருமான். அது என்ன அர்த்தம் என்றால், தனக்குத்தானே ஒப்பான, அதாவது சில பேருக்கு ஒப்பிடவே முடியாது. ஒப்பில்லா பெருமான், ஒப்பிலியப்பன் என்று சொல்லுகிறோம். ஒப்பு இல்லாத அப்பனை ஒப்பிலியப்பன், அது ஒப்பிலியப்பன் என்று ஆகிவிட்டது. அது என்ன, இந்த மார்க்கண்டேய மகரிஷியோட பொண்ணை நம்மளுடைய சிவபெருமான் ஸ்ரீனிவாசன் மனம் செய்து கொள்ள கேட்கும் காலத்தில் என்ன சொல்கிறாராம்? என்னுடைய பொண்ணுக்கு ஒண்ணுமே சமைக்கவே தெரியாதப்பா, இவளை போய் மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாயே. அதெல்லாம் பரவாயில்ல, உப்பு இல்லாத சமைத்தால் கூட நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மணக்கிறாராம். ஆகையால் அந்த கோவிலில் உப்பே கிடையாது. அன்னைக்கு வடை வாங்கினது புளியோதரை எதுலையுமே உப்பே கிடையாது. நிம்மதியான பாடு. வேணும்னா நீங்க வெளியில இது பண்ணிக்கலாம், ஆனா டேஸ்ட் நல்லா தான். ஆகையால் இந்த உப்பு இல்லா அப்பன் ஒப்பிலியப்பன், அது உப்பு இல்லா அப்பன் ஒப்பர் ஒப்பர் பெருமான். தனக்குத்தானே ஒப்பான பெருமான், அவருக்கு சமமாக வேற யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர். அதை ஒளியாக இருக்கக்கூடிய வெந்நீரை அணிந்தாலே நம்ம சொல்லுவோம், ஒப்பழமாக இருக்கிறாய். ஒரு ஒளி தானாகவே வந்துவிடும். அந்த ஒளி பொருந்திய வெண்ணீற்றை அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோம். இங்க அப்பர் என்ன, வெண்ணீற்று அணிந்த தந்தை இருக்கிறார் அல்லவா? அவர் இருக்கக்கூடிய சோற்றுத்துறை என்ற அந்த ஊருக்கு நாம் போய் சேருவோமே, சென்று அடைவோமே என்று சொல்லுகிறார். பாலும் நெய்யும் தயிரும் பயின்று ஆடி தோலும் நூலும் உதைந்த வரி மார்பர் பாலும் சோலை உடைச்சூழ் மடமஞ்சை ஆளும் சோற்று துறை சென்று அடைவோமே. நாம் அனைவரும் மனதாலே சோற்றுத்துறையை செய்து சென்று அடையலாம். நிறைய அன்றைக்கு நான் போன வாரம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். மாணிக்க வாசகருடைய ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும் என்ற ஒரு பிளான் இருந்தது. ஆனால் நாங்கள் முதல் நிலைமை அலைந்ததுனால் மாயவரத்தில் பரிமளரங்கன் கோவில் வாசலிலே நாங்கள் தங்கியிருந்தோம். பரிமளரங்கன் அப்படியேதான் பரிமளமாக பரிமளித்து இருந்தார். அவர் கும்பாபிஷேகமாய் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த பக்கம் போனார் தவறாது பார்த்து விட்டு வர வேண்டும். அவர் எல்லாம் இந்த கோவிலில் என்ன விசேஷம் என்ற உடனே அவர் சொன்னார், 5 ரங்கம் உண்டம்மா, அதில் இவர் பரிமள ரங்கம். 5 ரங்கம் என்ன என்றால், ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று கர்நாடகாவில் இருக்கிறது. அதுல மலக்கோட்டை, மேல்கோட்டை என்று சொல்வார்கள். ஆதி நாராயண பெருமாள் அவரை சொல்வார். பிறகு ஸ்ரீரங்கம், நம்மளுடைய கொள்ளிடம் காவேரி கரையில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர், அந்த ரங்கநாதர் சொல்லலாம். அப்புறம் சாரங்கம். சாரங்கம் என்பது சாரங்கபாணி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கன். இன்னொன்று என்று ஆரங்கம் என்று திருச்சி அருகில் இருக்கிறது. திருச்சி அருகில் அந்த ஊர் பேர் மாதிரி. பிறகு இந்த பரிமளர் என்று 5 ரங்கம் உண்டு. நான் சொன்ன ஆதிரங்கம் என்று உங்களுடைய கோவில் தான் ஏற்றம். அழகாக சொன்ன. பிறகு அதிக நாள் ஆகிவிட்டது சீர்காழி சென்று. அங்கிருந்து சீர்காழி போகக்கூடிய பாக்கியம். சீர்காழியா இருந்தால் என்ன, சிதம்பரமா இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். அந்த சீர்காழியில் அப்படி அழகாக அலங்கரித்திருந்தாள் அம்மாள். அவள் பேர் நிலை அம்மை. இருக்கக்கூடிய அம்மை. நிலை என்றால் பூமி, பூமி நாயக்கி என்றும் சொல்லலாம்.
வேதபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், அநேகம் பெயர் உள்ளவர். அதில் தோணியப்பர் என்று அது படி ஏறி போய் மேலே பார்க்க வேண்டும். 3 நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரோ ஒரு விஐபி என்று வந்து விட்டார்கள், அவர்கள் ஒரு கூட்டமாக மேலே போயிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகுதான் எங்களுக்கு பார்க்க முடியவில்லை, வந்து விட்டோம். நானும் அதுதான் சொல்கிறேன், நமக்கு வந்து ஒரு சப்த பத்தி கோவில்கள் திருவையாரி கிருஷ்ணனே அந்த 7 ஊரை பார்க்கக்கூடிய மாதிரி, சீர்காழி, சிதம்பரம், அந்த மாதிரி ஒண்ணும் வேண்டாம், ஒரு 2 நாள் அதிக நாள். அதே மாதிரி திருப்பெருந்துறை, ஒரு ஏரியாவுக்கு போய் நம்ம என்ன முடியுதோ பார்த்து வரா மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யணும். நானும் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது நமக்கு அவனருளாலே அவன் தாழ் வணங்குவோம். இப்பொழுது 2வது பாட்டை பார்க்கலாம். பாலும் நெய்யும் தயிரும் பயின்று ஆடி, அதாவது பயின்று எடுத்துட்டாராம். ஸ்கூல்ல கூட பயிலுதல் என்று சொல்லுவார். அதனால குழந்தைகள் ஸ்கூலுக்கு அவ்வளவு ஆர்வமாக போவார்கள். ஏனென்றால் ஒரு சப்ஜெக்ட் ஸ்கூல்ல கூட சில குழந்தைகளை கேட்டா எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கும். ஏனென்றால் அந்த யார் சொல்லி தருவார்களோ அவர்கள் ஒரு குழந்தைகளை அனுபவித்து அவர்களுடைய சூழ்நிலைக்கு தக்கபடி சிறிய கதைகள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அந்த பாடத்தின் மேலேயே இவர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து செய்வார்கள். ஆனா எனக்கு கணக்கு வராது. ஏன் வராது? டீச்சர் வந்து அந்த அளவுக்கு குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைகளை கேட்பாங்க, அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறப்பா அந்த கிளாஸ் அப்ப என்ன ஆகும், அந்த ஒரு சப்ஜெக்ட்ல குழந்தைகளுக்கு ஈடுபாடு வருது. அந்த மாதிரி பாலும் நெய்யும் தயிரும் பயின்று என்றால் விரும்பி, பயிறுதல் என்றால் விரும்பி, பள்ளி மாதிரி சொல்லணும். ஆடி தோலும் நூலும் நுழைந்தார், அதை விரும்பி ஆடியனால் அபிஷேகம் செய்து கொள்கிறார். பால், நெய், தயிர், கோமியம், பிரசானம் எல்லாம் சேர்ந்து பஞ்சகவ்யம் என்று சொல்லுகிறோம். சொல்லுவார். பசு என்றால் பசுமாட்டையும் சொல்லலாம், அனைத்து விலங்குகளையும் சொல்லக்கூடியது. என்றால் நமக்கு வந்து யாகம் செய்ய இந்த நெய், பால், தயிர் இதெல்லாம் மிக்க அவசியம். ஆகையால் தான் பசுவை மிகவும் 30 தேவர்களும் உடம்பில் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். திருவாங்கூர் பார்த்தா அந்த பூஜை செய்வார். இந்த பசுவிற்கு என்ன செய்வார்கள்? பசுவின் பின்புறம் தான் சுவாமியை பார்த்து கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு இடத்திலும் அவர்கள் பூஜிக்கும் 4 வேதம், 4 கால்கள் அப்படி என்று எந்தெந்த இடத்தில் எந்த தேவதைகள் என்று சொல்லி அர்ச்சனை செய்வார்கள். அந்த பசுவிற்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் உண்டு. ஆகையால் அந்த பசு தரக்கூடிய பால், நெய், தயிர் அனைத்தையும் விரும்பி அதை அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார் அல்லவா? அவர் எப்படி இருக்கிறார்? தோலும் நூலும் துதைந்த வரை மாறுகிறார். அப்படி புலித்தோல் போட்டுக்கொண்டு, நூல் என்றால் பூநூல் போட்டுக்கொண்டு, அதை துதைந்த என்றால் பொருந்திய மார்பில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பரமசிவன் மாலும் சோலை புடைசூழ். அந்த மால்னா 2 அர்த்தம். மால்னா திருமால் அவருக்கு உண்டு. அப்புறம் மயக்கக்கூடிய சோலைகள் அப்படி இருக்கிறதா அந்த ஊரில், புடைசூழ்ந்து இருக்கிறதாம். அந்த கோவிலை சுற்றி அப்படியே புடைசூழ்ந்து இருக்கக்கூடிய மட மஞ்சை. மஞ்சை என்றால் மயில்கள் எல்லாம் எப்போதுமே சோலைகள் இருந்தால் கேட்க அங்கிறது கிளி, ஆந்தை, பறவைகள், மயில், பாம்பு எல்லாம் அதுகளுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? ஒரு நிழல், வசிக்கக்கூடிய ஒரு பொந்து, பழம் தரக்கூடிய அந்த ஆகாரம், அதில் அதுகள் வசிக்கும். அப்பேற்பட்ட மயில் எல்லாம் இருக்கக்கூடிய ஆளும் சொத்து ஆர்ப்பரிக்கும். அதெல்லாம் ஒண்ணு அப்படியே மயில் வந்து கூவும், குயில் பாடும், அந்த மாதிரி அந்த ஆர்ப்பரிக்கும் சோற்றுத்துறையில் அந்த ஊருக்கு நாம் போய் செல்வோமா, சென்று அடைவோமே, அனைவரும் நாம் அங்கு போய் சேரலாமே என்று நம்மளை அனைவரையும் அவர் அழைக்கிறார். மயிலுக்கு அகவுதல் என்று சொல்வார்கள். குயில் வந்து அப்படியே வந்து அந்த காகத்தை கரையும் என்று ஒரு பறவைக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த கழலர் கரிகாடர் தையலால் ஓர் பாகம் ஆகையும் ஐயர் சோற்றுரை சென்று
அடைவோமே மனது கொள்ளலாம். சென்றடைவோமே சென்றடைவோமே என்று அழகாக இந்த குழந்தை பாடி இருக்கிறது. செய்யார் செய்ய சடையார் செய்யற சிவனுக்கு இருக்கக்கூடியது எப்படி இருக்கிறது? அவரே சிவந்து இருக்கிறார். செய்ய சடையன் தலையும் சிவந்து இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் நிறைத்து விட்டால் அவருடைய மருதாணி போட்டுக்கொண்டு அனைவருமே தலையில் அப்படியே சிவந்த தலையுடன் இருக்கிறார்கள். ஆகையால் அது ஒரு நல்லதுதான். செய்ய செய்ய அடையார் அந்த சிவந்தவர், அந்த சிவந்த சடையரும் இருக்கக்கூடியவர் விடை ஊர்வர். விடை என்றால் காணை. கடை ஊர்ந்து கொண்டு போகிறார். கைக்குள் வேலர் கழலர் கரிகாலர். கையில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்? சூலம் கொண்டிருக்கிறார். அதனால வேலர் என்று சொல்லுகிறார். கழலர் கரிகாலர் காலில் கழல்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். கரிகாலர் சுடுகாட்டுல இருக்கார் இல்லையா? அங்க கரி என்றால் உடல் எல்லாம் சுட்டு எரிக்கப்பட்டு கரியாக இருக்கக்கூடிய காட்டை கரிகாடர். அந்த காட்டில் வாழக்கூடியவர் ஆகிய சுடுகாட்டில் உள்ளவருக்கு கரிகாடர் என்று இருக்கிறார் பெயர். தையலால் ஓர் பாகம் ஆய. தையலாளர் உமை பார்வதியை ஒரு பாகமாக இருக்கக்கூடிய எம் ஐயர். ஐயர் என்றார் தலைவர். அந்த நாள் எல்லா பெரியவர்களை ஐயா என்று கூப்பிடுவர். ஐயரே ஐயா என்றெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு மரியாதை. அன்புள்ள ஐயா என்றுதான் கடிதம் எல்லாம் தமிழில் வரும். அதை ஒருவர் ஐக்கு பதிலாக ஜா போட்டு விட்டார். அங்க வந்த என்ன அன்புள்ள ஜெயா என்ற லெட்டர் வந்து விட்டது. இந்த மாதிரி பார்த்து அடிக்கிறது. அப்படிதான் நான் வேலைக்கு போகும்போது என் ஆபீசர் கூப்பிட்டு இந்த லெட்டரை படிச்சு பாரு. அவர் பேர் சிபி நாயர்னு பேரு. என்ஏ ஐஆர் மை டியர் நாயர் அப்படிங்கிறது என்ன பண்ணார்? என்ஏ ஐஆர் என்ஏ ஆர்ஐன்னு போட்டார். மை டியர் நரின்னு அடிச்சுட்டார். ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருந்தாலுமே அர்த்தமே மாறிவிடும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஐயர் சோற்று அப்படி என்னுடைய தலைவர் இருக்கக்கூடிய இந்த சோற்றுத்துறையை நாம் சென்று அடைவோமா என்று கேட்கிறார். அடைவோமே என்கிறார். அடைவோமா என்று கூட அடைவோமே. பிணிக்குள் ஆக்கை துணிகள் போறார் துளங்கும் மழுவாள் கண்ட மேயவார் பொழில் அங்குள் சோற்று துறை சென்று தெய்வோமே. பிணிக்குள் ஆக்கை. இந்த உடலில் எவ்வளவோ பிணிகள் நிறைந்து இருக்கும். உடல் என்றால் பலரும் இருக்கும். ஒரு உடல் ஒரு ஆகையால் நாம் நம் உடலை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். பசியாது புசித்தால் அது வேஸ்ட், ஜீரணமாகாது, உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும். வயிற்றுக்கும் நாம் சிறிது ரெஸ்ட் தர வேண்டும். உண்டகளைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்று சொல்வார்கள். ஏனென்றால் வயிறு முட்டை நாம் உணவு உட்கொள்ளுவான என்ன ஆகும்? ஜீரணிப்பதற்காக உடலில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் வயிற்றுக்கு போய்விடும். அப்ப என்ன ஆகும்? தலையில் உள்ள இரத்தம் கீழே இறங்கி விடுமா? தலையில் ரத்தம் குறைந்தால் நமக்கு அப்படியே மயக்கம், தூங்கலாம் என்று விடும். அதற்குதான் சொல்லுவார்கள் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. அது தொண்டனா இருந்தால் என்ன, தோட்டியா இருந்தால் என்ன, யாருக்கும். ஆகையால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்றுக்கு இடம் தர வேண்டும். ஆகையால் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு என்று சொல்றது இரண்டு அர்த்தம் உண்டு. எப்பவுமே பெண்டீர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாதான் இருக்கணும், ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும் வீட்டுல. அதனால குறைச்சலா சாப்பிடணும் என்று ஒரு அர்த்தம். உண்டி சுருங்குதல் என்றால் இப்ப நம்ம கரிகாயெல்லாம் வேக போட்ட என்ன ஆறுது? அது சுருங்கி போடுது. உண்டி சுருங்குதல் என்று அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு. இரண்டு விதத்துக்கு பெண்கள் இது ஒரு மிகவும் ஒற்றுமையான வார்த்தை. பிணிக்குள் ஆக்கை ஒழிய பிணி நிறைந்த உடல் என்று சொல்லுகிறார். அதாவது பர்சன்டேஜ் தான் மாறுபடுமே தவிர எல்லாருக்கும் ஏதோ ஒரு உடலில் ஒரு உபாதை இருக்கதான் செய்யுது. அதையெல்லாம் நாம் தாண்டிதான் வர வேண்டியிருக்கு. இப்ப குழந்தையா இருக்கும் போது என்ன ஆகிறது? குழந்தைக்கு குழந்தைக்கு தள்ளிடும், கொடுக்கவே பிடிக்காது.
அதே மாதிரி தூக்கம் வரும்போது தூங்கி விடும் குழந்தை. அனாவசியமாக முழித்துக் கொண்டெல்லாம் இருக்காது. வலிதா மியூட் பண்ணுங்க. ஆகையால் பிணி கொள் ஆக்கை ஒழிய பிறப்புயிர். இந்த பிணி நிறைந்த உடல் வேண்டாம் என்பதற்காக பிறந்திருக்கிறது. அந்த பிறப்பு தந்திருப்பது எதற்கென்றால் இனிமே பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று வேண்டுகிறோம். அப்படி நாம் இந்த உடல் எடுத்திருப்பது இனி நாம் ஜென்மம் எடுக்காத இருப்பதற்காக கொடுத்த உடல். நமக்கு அது ரொம்ப வசதியானதுதான், வெரி ப்ரெஷஸ் டைம். போன டைம் திரும்ப நமக்கு கிடைக்காது. நீ காத்தால 6 மணிக்கு திரும்ப வரப்போறது. ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? இருக்கக்கூடிய காலத்தில், போன வாரம் அந்த ஒரு பாட்டு பாடி காமிச்சிருப்பாரு, அந்த மாதிரி நாளைன்னு எதுவுமே தள்ளி போட முடியாது. அதாவது இந்த நல்ல காரியம் செய்யறதுக்கெல்லாம் அன்றே இன்றே செய்க, அதை விட இப்பொழுதே செய்கன்னு. அப்படிதான் கல்கரைசு ஆஜ் கரைசு அப்பு கரை. கல்கரை நாளைக்கு நீ செய்யணும்ங்கிறத ஆஜ் கரை இன்னைக்கு செய்யும். ஆஜ் கரைன்னா அப்பு கரை இப்பவே செய்யும். ஒருத்தரை பார்க்கணும், ஒருத்தர் உடல் நலம் சரியில்லை, பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் போய் பார்த்து விட்டு வந்துருங்க, பிறகு வருத்தப்படும். அதே மாதிரிதான் ஒரு தானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா, அது உடனே செய்து விட வேண்டும். கர்ணன் என்ன செய்வானா, அத ஒருத்தருக்கு இடது கையிலே கொடுத்துட்டானோ. அவர் யோசிச்சானா, எப்படி பார்க்க போனா என்ன இடது கொடுக்க என்று சொல்லுகிறார். மிகவும் குரங்குதான். ஆகையால் இந்த குரங்கை அடைக்க வைக்க வேண்டும் என்றால் குரங்கு பகவானை நாம் தியானிக்க வேண்டும். அந்த குரங்கு பகவான் தியானிப்பது ராமநாமம். அது எப்பொழுதும் ராமநாமம். சிவன் காசியில் கூட ராமநாமத்தை தான் காசி விஸ்வநாதர் சொல்லுகிறார். ஆகையால் இந்த ராமநாமம் அவ்வளவு ஒத்தியானது. ராமா என்றால் நாராயணன், நமசிவாய. அந்த ராமா ரெண்டையும் நாம் சொன்னால் நமசிவாய நாராயணாய சொன்னதுக்கு பலன் இருக்கு. ஆகையால் பிணி நிறைந்த ஆக்கை ஒழிய பிறப்புகின்ற இப்பொழுது இவ்வளவு உடலில் உபாதை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்கை உடல் இருக்கிறது, அது ஒழிய பிறப்பு இனிமே வேண்டாம் என்பதற்காக நம்ம இப்ப பிராரப்தத்தை கழிக்கிறதுக்கு பிறந்து வந்திருக்கோம். அதை தெரிந்து கொண்டு சஞ்சித பாபம் என்று சேர்த்து வச்சிருக்கோம் குட்டி குட்டியா. சஞ்சி என்றால் பெட்டி தெலுங்குல. அந்த சஞ்சித பாபம் போக வேண்டும். அதை தவிர பிராரப்தம் என்று இப்ப நம்ம இத்தனால பண்ணியிருக்கோம், அதெல்லாமும் செய்து போறப்பதற்காக இந்த பிறப்பு. இந்த பிறப்பை ஒழிப்பதற்கு கலியில் நாமம் சொல்வதை தவிர ஒரு சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. இப்ப பூஜைக்கு பூ வேண்டும் என்றால் கூட போய் வாங்கி வர வேண்டும், எல்லாம் பறித்து வர வேண்டும். அதெல்லாம் கூட வேண்டாம், கண்ணை மூடிக்கொண்டால் போதும். ராமநாமமோ சிவநாமமோ ஹரிநாமமோ நாராயணா கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லலாம், எல்லாவற்றிற்கும் ஒரே அர்த்தம்தான். அப்படி துணிக்குள் போரார் துளங்கும் மழுவாளன். அந்த துணி என்று ஏன் பேர் இருந்ததுன்னா, ஒரே நிமிஷம், நான் தேவாரம் கிளாஸ்ல இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிடுறேன். இந்த துணி என்று எப்படி பெயர் வந்தது என்றால், கட் பண்றதுக்கு துணி என்று சொல்லுவோமா. ஆகையால் தான் துணிக்குள் போரார் துளங்கும். இந்த வெட்டக்கூடிய யாரு அந்த மழு வச்சிருக்கின்ற இல்லையா, அதை வெட்டக்கூடிய மழுவை கையில வச்சுட்டு இருக்காரு. அவர் போருக்கு தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை ஆனால் போர் புரியிருக்க வச்சுட்டு இருக்காரு. இப்போ போலீஸ்காரன் கையில லத்தி வச்சுட்டு இருக்கான்னா என்ன, அவன் எல்லாம் எப்ப பாரு அடிச்சுட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை. இப்ப டீச்சர் கையில பரம்பு வச்சுட்டு இருக்காரு, இதுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது தப்பு பண்ணா அடிப்பாரோ, அதுக்குதான் தண்டம் என்று பேர். சாமதான பேத தண்டம் என்று சொல்வார். 4 முறை ஒருத்தர் தப்பு செஞ்சா குழந்தை கூட முதல்லயே நம்ம அடிக்க போகணும். நல்லதனமா சொன்னப்பா நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுப்பா, அதனால இப்படி இரு அப்படின்னு நம்ம வழிகாட்டணும். சரி, அப்படியே அது குழந்தை 2ஆம் கட்டம். குழந்தை பெரியவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். தானம். அப்புறம் என்ன சொல்லுவோம், இல்லப்பா நீ இந்த பரீட்சையில நல்லா மார்க் வாங்கினேன்னா உனக்கு நான் ஒரு நல்ல சட்டை வாங்கி தரேன், சைக்கிள் வாங்கி தரேன். ஏதோ இது ஒரு தானம். அது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் வேதம் என்ன சொல்லுவோம், இந்த பாரு நான் இவ்வளவு நாளா பொறுத்துண்டாச்சு, இனியும் நீ சொன்னது கேட்கலன்னு வச்சுக்கோ, அடிதான் கிடைக்கும். அது பயமுறுத்தல் வேதம்.
அப்படியும் கேட்காத போல கடைசியில தான் தண்டம், அப்புறம் அடிதான். அந்த தண்டம் எதுக்கு இருக்கிறது? அதுல இருந்தா தண்டனை என்று 4 விதமாக சொல்கிறார்கள். அப்படியாகத்தானே துணிகள் போரா துளங்கும் மழுவார் கையில் வந்து மழு வைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்கு? இவர்கள் ஆபிச்சார ஹோமத்தில் அவருக்கு எரிந்ததையெல்லாம் கையில் தீயை எடுத்தால் கையில் பிடித்துக் கொண்டார், மழுவை எரிந்தால் கையில் பிடித்துக் கொண்டார், மானை எரிந்தால் அதையும் கையில் பிடித்துக் கொண்டார். போரா அதற்கு ஒரு யானையே தூக்கி எடுத்தார்கள். யானைக்குள்ளே பூந்துண்டு அது தோலாக பூர்த்தி கொண்டு விட்டார். கீர்த்திவாசன் என்று பெயர் பெற்றார் அல்லவா? அப்படி வெட்டக்கூடிய போருக்கு தயாராக உள்ள அந்த மழுவை கையில் ஏந்தி இருக்கிறார். எதற்கு? நீ தப்பிதம் செய்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காக கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கையில் வைத்திருந்தா நம்ம மேல போடுவார் அர்த்தம். வேலன் கையில் வேல் வைத்திருக்கிறார், இவர் சூலம் வைத்திருக்கிறார், அம்பாள் சூலம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அத மணிகொள் கண்டர், மணி மாதிரி கையில விஷத்தை கழுத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்வா மாதிரி ஆலகால விஷத்தை உண்டு கழுத்தில் மணி மாதிரி, அதை எப்படி பாருங்க, மணி மாதிரி அப்படி கலராக இருக்கிறதாம். கண்டார் மேய வார்பொழில், அப்படி உள்ள அழகிய பொழில், அப்படி நிறைய அந்த அழகிய சோலைகள்லாம் இருக்காம் அங்க. அணிக்குள் சொற்றுத்துறை, அப்படியே அந்த அழகிய சோலைகள்லாம் ஒரு அணியாக இருக்கிறதாம் அந்த ஊருக்கு. அப்பேற்பட்ட சொற்றுத்துறையை நாம் சென்று அடைவோமே என்று சொல்லுகிறார். பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து மறையும் ஓதி மயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்று துறை சென்று அடைவோமே. பிறையும் மரவும், பிறை சந்திர பிறை நிலவு வைத்துக் கொண்டிருக்கிறார். அரவு என்றால் பாம்பு, புனல் தலையில் கங்கை வைத்துக் கொண்டிருக்கிறார், சடையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். மறையும் ஓதி, மறை என்றால் வேதம், வேதம் மறைந்துதானே இருக்கிறது. ஒண்ணும் அது எழுதா கிளவின்னு சொல்லியிருக்கிறேன், எழுத்திலேயே கிடையாது. அதனால குழந்தைகளுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் பாட்டு சொல்லிக்கும் போது நோட்டு புக் எல்லாம் வச்சுக்க கூடாது. அது என்ன நோட்டு புக் வச்சுக்கிறது? அதனால நோட்டு இல்லாதே பாட மாட்டேங்கிறது. அதை நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அவ என்ன சொல்லித்தரா நம்ம அப்படியே கிரகிச்சுக்கணும். சின்ன வயசுல எல்லாம் ஒரு தரம் சொல்லி கொடுத்தாலே மனசுல அப்படியே பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும். ஆகையால் தான் இளமையில் கல் என்று சொல்லியிருக்கிற. இளமை காலத்தில் நாம் அதிகம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் காலம் பூரா மறக்காது, சீக்கிரமும் கிரகித்துக் கொள்வார்கள். ஆகையால் தான் அது இளமையில் கல் என்று சொல்லிக்கிறார்கள். அந்த பாம்பு கங்கை சடை மறையும் ஓதி, அப்படியே அந்த வேதத்தை ஓதி மயானம் இடமாக, இவர் தான் வேதத்தை உண்டாக்கினார், தானும் வேதம் ஓதுவார், அதை ஓதுவிப்பார். அதை ஓதுவிப்பவர்களை கேட்டு மிகவும் மகிழ்வார். வேதநாயகன் அல்லவா, வேதபுரீஸ்வரர் என்று பெயர் அல்லவா அவருக்கு. நாதன் நாமம் நமச்சிவாயமே, வேத நாமம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம். அதான் நமச்சிவாயன்றதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அந்த மயானம் இடமாக, சுடுகாட்டையே இடமாக உறையும் செல்வம் உடையார், அங்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைந்த செல்வம் உடையவர் அவர். சுடுகாட்டுல இருக்கிறதுனால அவருக்கு ஒண்ணும் கிடையாது, இந்த மண்டை ஓட்டுல பிச்சை எடுக்கிறாருன்னா அவர் ஒரு பிச்சைக்காரன், அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய பாவத்தை எல்லாம் வாங்கிக் கொள்வதற்கு பிச்சை அந்த ஒரு ஓடை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர். அந்த செல்வம் நிறைந்த அந்த உடையார் இருக்கிறார் அல்லவா நம்ம சிவபெருமான். ஒரு காவிரி அறையும் சோற்றுத்துறை, காவிரி வந்து மோதிக்கிறதாம். திருவையார் பக்கத்துல எல்லா ஊர்லயுமே காவிரி ஓடுகிறது அல்லவா. திரு ஐயாறு என்று சொல்லுகிறோம். அந்த 5 ஆறு ஐயாரப்பன் என்று பெயர். பஞ்சநதீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் 5 ஊர் என்ன, காவிரி, ஹரிசொல்லாறு, அந்த ஆறு வந்து ஹரி ஹரி என்று சொல்லுவோம். ஹரிசொல்லாறு, வெட்டாறு, வெண்ணாறு, குடமுருட்டி, இப்படியாகத்தானே 5 ஆறுகளும் அங்கு சேர்ந்து இருப்பதால் ஐயாறு என்று பெயர். 3 ஆறு சேர்ந்தாலே அதை ரொம்ப முக்கூடல் என்று நம்ம அலகாபாத்ல திரிவேணி என்று சொல்கிறோம். இங்க 5 ஆறு கலந்திருக்கு. ஆகையால் அந்த ஐயாரப்பன் என்று அவருக்கு பெயர். அந்த காவிரி மோதக்கூடிய இந்த சோற்றுத்துறை இருக்கிறது அல்லவா, அங்கு நாம் சென்று அடைவோமே, எவ்வளவு நன்றாக இருக்கும் பாருங்கள் என்று சொல்கிறார். துடிகளோடு முழவம் விம்மவே
பொடிகள் பூசி புறங்காடு அரங்குகாக படிக்குள் பாணி பாடல் பயின்று ஆடும் அடிகள் சோற்று துறை சென்று அடைவோமே. துடிகளோடு முழவும் நிற்பது. துடிகள்னா உடுக்கை. அந்த உடுக்கையும் கையில வைத்துக் கொண்டிருக்க அந்த உடுக்கையில இருந்த வேதம் வந்தது என்றும் சொல்வார்கள். நடராஜர் கையில் பார்க்கலாம். அதில் அனைத்து ஜதிகளும் வரும். அந்த உடுக்கை ஓடு முழவம். முழவம் என்றால் அந்த சின்ன அந்த கத்தி மாதிரி இருக்கிறது. அந்த விம்மவே முழவம் என்று ஒரு வாத்தியமும் இருக்கிறது. அதெல்லாம் அப்படி சத்தம் இடுகிறதாம். இங்க அந்த ஊரில் சோற்றுத்துறையில் பொடிகள் பூசி அந்த விபூதி என்ற அந்த பொடியை பூசிக்கொண்டு புறங்காடு அரங்கு ஆக அது அப்படியே அரங்கமாக வைத்திருக்கு. அவருக்கு அந்த ஸ்டேஜ் அதுதான். அவருக்கு தனியாக நீங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போடணும், ஒரு அரங்கம் வேணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆடல் அரங்கம் அவருக்கு சுடுகாடு தான். அந்த புறங்காடு என்ன புறங்காடு என்று சொல்கிற ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிற புறத்தில் இருக்கும். ஆகையால புறங்காடு, சுடுகாடு, இடுகாடு என்று பெயர் பல பெயர் உண்டு. அந்த சுடுகாட்டையே அரங்கமாக வைத்துக் கொண்டு படிகொள் பாடி பாடம் தாளத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே பாணி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது லால்குடி பாணி, இது MS பாணி. அது அவர்கள் ஒரு விதம். சமையலில் ஒருவர் ஒரு விதமாக சமைப்பார்கள். அனைத்துக்கும் ஒரு சொல்லிக் கொடுப்பதிலும் ஒரு பாணி, அது ஒரு வகை. அப்படி அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாடலை பயின்று ஆடும் யாரு அவர் பயின்றணுமா அவருக்கு சுயமாகவே தெரியுமே. அப்பேற்பட்ட சிவன் அடிகள் இருக்கார். சிவன் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கக்கூடிய அந்த சோற்றுத்துறையை நாம் சென்று அடைவோமே, அங்க போய் நாம் சேரலாமே என்று சொல்கிறார். சாடிக்காரன் மாளத்தலை மாலை சூடி மிக்கு சுவண்டுகாய் வருவார்த்தாம் பாடி ஆடி பரவுவார் உள்ளத்து ஆடி சோற்று துறை சென்று அடைவோமே. சாடிக்காலன் சாடுறதுன்னு சொல்லுவாங்க. சாடாத மலையாளத்துல சொல்வார்கள். சாடுறது என்ற காலில் உதைக்கிறது. யாரை உதைக்கிறார்? காலில். காலனை காலால் உதைத்தார் திருக்கடையூரில். அந்த சாடி காலன் அது என்னது? மாலை தலைமாலை. தலைமாலை என்று தலைகள் எல்லாம், அதாவது பிரம்மா எல்லாம் இப்ப நம்ம எப்படி இந்திரன் பிரம்மா எல்லாம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டியூரேஷன் முடிஞ்சா அவர் போயிடணும், ரிட்டையர் ஆயிடணும். அனதர் பிரம்மா வில் கம். சோ அந்த ஒரு பிரம்மாக்கே 4 தலை. சோ ஒரு 4 தலையை சேர்ந்துதான் ஒரு தலை மாலையை அப்படியே அணிந்து கொள்கிறார். அடுத்த பிரம்மா ஒருவர், அது 4 காலம் முடிஞ்சு நிறைய சேரும் இல்லையா. நமக்கு தெரிஞ்சு இப்ப கலிகாலம் இது மாதிரி எத்தனை காலமும் இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, நமக்கு அதெல்லாம் கணக்கிட முடியாது. அப்படி அந்த காலனை காலால் உதைத்த அந்த தலை மாலைகளை, மூடா இருக்கக்கூடிய மாலைகளை தலையில் கழுத்தில் அணைந்து கொண்டு சூடி மிக்கு சுவண்டு அதை சூடிக்கொண்டு மிகுந்து சுவண்டு என்ற பொருத்தமாக வருவாராம். பொருத்தமா வருவாராம், அதாவது ஸ்டைலா. அப்படி அவர் நடந்து வரதே ஒரு அழகு. வருவார். எப்படி வருகிறார்? தாம் பாடி ஆடி பரவுவார். அவர் ஆடிண்டு பாடிண்டு வர்றது ஒண்ணு. அதை தவிர நாம் இருக்கிறோமே, கோவிலுக்கு போனா நேற்று கூட இந்த ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல ஆணி திருமஞ்சனம் நடந்தது. முதல் நாள் அபிஷேகம். சிவ அஷ்டபதி நம்ம எப்படி இந்த ஜெயதேவ அஷ்டபதி இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு நம்மளுடைய ஆச்சாரியார், காஞ்சிபுரம் ஆச்சாரியாலில் வந்தவர், அதே மாதிரி சிவ அஷ்டபதி அதே ராகத்தில் அதே மாதிரி பாடலாம். அதே லயம், அந்த வார்த்தைகள்லாம். முதல்ல சிவ அஷ்டபதி எல்லாம் பாடி அபிஷேகம் எல்லாம் முடித்து முந்தா நாள் என்ன செய்தார்கள்? நடராஜருக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம்.
மாங்கல்ய தாரணம் செய்து அப்புறம் அந்த பிடியெல்லாம் சுற்றி மாலை மாலை சாத்தினாள். அதெல்லாம் பாடி ஆடி அப்புறம் அவர்கள் அந்த நலங்கெல்லாம் வைத்து பிரமாதமாக செய்தார்கள். ஸோ அந்த மாதிரி அந்த அதில் அனைவரும் ஆடினார்கள். அந்த பாட்டுக்கெல்லாம் பொம்நாட்டிகள் காவலாட்டம் போட்டு அவ்வளவு அழகா இருக்காங்க. அதை லிங்க் அனுப்புறேன், நீங்க பார்க்கலாம். 2 நாளோட தான் இருக்கு. அதை மிகுந்து பொருத்தமாக வருவார். சூடி மிக்கு சுவண்டு ஆய் வருவார், தாம் பாடி ஆடி பருகுவார். இவரும் என்ன செய்வார், இப்படி சுடுகாட்டில் ஆடி பாடி மகிழ்வார். அவரை தரிசிக்க வருபவர்களும் பாடி ஆடி துதித்து உள்ளத்து போற்றுவார். மனதில் துதித்து உள்ளத்தில் போற்றி ஆடி சொற்றுத்துறை. சும்மா அப்படி நடந்து போறதுல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஒரு பாட்டு, ஒரு நாயனம் வாசிச்சுன்னா அந்த தாளத்துக்கு ஏற்றா போல் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும். இப்பொழுது நீங்க வீதி பஜனை எல்லாம் பார்த்தா கூட சில பேர் பாடி இந்த ஹார்மோனி வாசிக்கிறவா ஜால்ரா போட்டு பாடுறவா தான் நடந்து வருவா. பாக்கி பேர்லாம் ஆடிட்டு பாடிட்டு வருவான். இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஷாட ஏகாதசி நீங்க பண்டர்பூர்ல பார்க்கணுமே. இப்ப கிட்டத்தட்ட 2 மாசமா அங்க இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் உள்ளவர்கள் இரவு பகலாக அபங்கங்கள் பாடிக்கொண்டே இருந்திருப்பார்கள். சோ இன்னைக்கே கிளம்பிப்பாளோ தெரியாது. ஆஷாட ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்க போய் சேருவதற்கு அனைவரும், அனைத்து ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து கொண்டு பண்டரிநாதனை தலையில் தாங்கி கொண்டு பல்லக்கில் அவர் பாதத்தை வைத்துக் கொண்டு ஜால்ரா போட்டுக்கொண்டு தெருவில் பாடிக்கொண்டு அனைவரும் அந்த பண்டரிபுரத்துக்கு நாளன்னைக்கு போய் சேருவதற்காக நடந்தே போவார்கள். தென்னாங்கூரிலும் என்ன செய்கிறாள், வந்தவாசியிலிருந்து 4 கிலோமீட்டர் அப்படி நடந்து வர போகிறார். இங்கே விட்டலாபுரம் என்று ஒன்று இருக்கிறதாம், இந்த மகாபலிபுரத்து அருகில். நாளன்னைக்கு அங்கேயும் விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நார்த்ல அந்த ஒரு பாடல் ஆடல், அந்த பக்தி, அங்க நீ சாமியை போய் தழுவிக்கலாம். பண்டரிநாதனை தலையை நாம் கட்டிக்கொள்ளலாம், தலையை கால் மேல் பாதத்தில் வைக்கலாம். அதெல்லாம் மிகவும் அங்க பக்தி மிகவும் அதிகம். தென்னாட்டில் ஆச்சாரம் மிகவும் அதிகம். அதுவும் கேரளாவில் கேட்கவே வேண்டாம். அந்த சந்தனத்தை எல்லாம் கூட அப்படி தூக்கிதான் போடுவாங்க. அங்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது என்பது என்னுடைய நினைப்பு. பாடல் ஆடல் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி சாடிக்காலன் மாலை தலைமாலை சூடி மிக்கு சுவண்டு ஆய் வருவார், தாம் பாடி ஆடி பரவுவார், துதித்து போற்றுவார். அப்பேற்பட்ட அவர்கள் உள்ளத்தில் ஆடி சோற்றுத்துறை சென்றடைவோம். இந்த ஆடக்கூடிய சிவன் இருக்கிறாரே, அவர் இருக்கக்கூடிய அந்த சோற்றுத்துறையை நாம் அனைவரும் சென்று அடையலாமே என்று சொல்லுகிறது இந்த குழந்தை. பெண்ணோர் பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்தனுதலினார். பெண்ணோர் பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்தனுதலினார். எண்ணாது அரக்கன் எடுக்க உன்றிய அண்ணல் சோற்று துறை என்று அடைவோமே. எண்ணாது அரக்கன் எடுக்க உன்றிய அண்ணல் சோற்று துறை சென்று அடைவோமே. பெண் ஓர் பாகம் உடையார், அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதே. பிறை சென்னி தரையில் தலையில் பிறை சென்னி பிறை சந்திரனை அணிந்திருக்கிறவனே. கண்ணோர் பாகம் கலந்த நுதலினார். நெற்றியில் ஒரு கண் இருக்கிறது. கண் ஓர் பாகமாக கலந்து இருக்கக்கூடிய நுதல் என்றால் நெற்றி. நெற்றி கண் கொண்டவர். அவரை எண்ணாது, அந்த சிவனை எண்ணாது அரக்கன் என்ன பண்றா, அவருடைய மகிமை மேன்மை தெரியாது இந்த அரக்கனாக இருக்கக்கூடிய ராவணன் என்ன செய்கிறான், அந்த மலையை கைலை மலையை கையில் தூக்குகிறான். இதை என்ன செய்கிறார், உடனே ஒரு காலை ஒரு கட்டவரலால் அழுத்தினார். அவ்வளவுதான். அந்த அண்ணல் அரக்கன் எடுக்க ஊன்றிய அண்ணல். அப்பேற்பட்ட அரக்கன் மலையை எடுக்கும் பொழுது தன்னுடைய கட்டவரலால் அழுத்தினார்ல ஊன்றிய அப்பேற்பட்ட அண்ணலான சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த சோற்றுத்துறை, இதுல எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முடியல. ஸோ அந்த சோற்றுத்துறையை நாம் போய் அடையலாமே என்று சொல்கிறார். ராவணன் எடுத்தது, அவன் அப்புறமா
அது சாமகானம் பாடினது அதெல்லாம் அண்டர்ஸ்டுடைய தெரிஞ்சுதானே இருக்கு. ஏன்னா ஒரு பதிகத்திலையும் கொண்டு வருகிறார். அவருக்கு சந்திரஹாசன் என்ற ஒரு வாழையின் பரிசாக கொடுக்கிறார். அப்பேற்பட்ட உத்தமன் நம்முடைய மகான் சிவபெருமான். தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அடலாய் போகி அருள்கள் செய்தவன் விழவார் மருகில் விதியால் மிக்களம் எழிலார் சோற்றுத்துறை சென்று அடைவோமே. தொழுவார் இருவர். யார் அந்த இருவர்? திருமாலும் பிரமனும் தான். அவர் தொழறார்கள். இருந்தாலும் அந்த பாப்புமை இது தெரியாததுன்னு இல்லை, இதெல்லாம் அவருடைய மேன்மையை காண்பிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு போட்டி, வேற ஒன்றுமே இல்லை. பிரமன் விஷ்ணு இருவரும் தொழுவார்கள், அதுல ஒண்ணுமே சந்தேகமே இல்லை. அவர்களுடைய துயரம் நீங்கவே அவளால் பார்க்க முடியல என்ற துயரம் இருக்கின்றது. பாதத்தையும் பார்க்க முடியவில்லை, முடியும் அடிமுடி இரண்டையும் பார்க்க முடியவில்லையே என்ற துயரம், அதை நீங்கிறதுக்கு என்ன செய்கிறார்? உடனே அழலாய் ஓங்கி நிற்கிறார், நெருப்பாய் நிற்கிறார் திருவண்ணாமலையில் நின்று அருளும் செய்தார். இதெல்லாம் நீ போட்டி போடாதுப்பா, நெருப்புக்கு அடி நுனி எல்லாம் காமிக்க முடியுமா? முடியாது. ஆகையால் அருள் செய்கிறார். அப்புறம் விழவார் மருகில் விதியால் மிக்கள். அங்க நிறைய விழாக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கோவில் என்றால் அங்கு விழாக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த நாளில் கோவிலில் தான் அனைவரும் கூடுவர். கஷ்டம் வந்தாலும் கூடுவர், மகிழ்ச்சி இருந்தாலும் கூடுவர். ஒரு வெள்ளம் என்று வந்துவிட்டால் கோவிலுக்கு போய் அடைவார்கள். அங்கு சேஃபான பிளேஸ். ஆகையால் அங்க மடப்பள்ளி இருக்கு. அவர்களுக்கு பிரசாதம், பகவானுக்கு செய்யக்கூடிய பிரசாதத்தை சிறிது அதிகமாக செய்து அனைவரும் உட்கொள்வார்கள். அப்படி இருந்துதான் கோவில். ஆகியதால் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். பகவானிடம் தஞ்சம் அடைவதற்கும் கோவில் தான். ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வந்தாலும் தஞ்சம் அடைவது அந்த கோவில் தான். ஒரு கோவிலும் அந்த பாறாங்கல்லில் கட்டி இருக்கிறார்கள். எவ்வளவு வருஷமானாலும் அதை எதானே நம்ம ஒயிட் வாஷ் பண்ணணுமா, இல்லை எதானே அதை புதுப்பிக்கணுமா, எதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. எப்படிதான் அந்த நாள் அவனை என்ன காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் படிச்சாங்க, இந்த நாள்ல அப்படி ஒரு கோவில் யாராலே கட்ட முடியுமா? இவ்வளவு படித்து பட்டம் வாங்கினவர்கள் இருக்கிறார்கள். யாரான ஒரு 100 பேர் தான் சேரட்டும், 1000 பேர் தான் சேரட்டும், ஒரு கோவிலில் உருவாக்க முடியுமா என்று யோசி. இப்பொழுதெல்லாம் கோவில் கட்டுகிறார்கள், அந்த மாதிரி கருங்கல்லில கட்டுகிறார்கள் இல்லையே. ஆகையால் கோவில் என்பது அவ்வளவு முக்கியமான இடம். கோ என்றால் அரசன், இல் என்றால் இடம், வீடு இல்லையா, இல்லம் என்று சொல்லுகிறோம். அரசன் அந்த நாளில் இருக்கப்பட்டவர்கள் எல்லாம் கோவில் கட்டினார். எதற்கென்றால், நான் அரசனாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் மேல் அரசனாக இருக்கக்கூடிய கடவுளே, உங்களுக்கு நாம் கோவில் கட்டணும். ஆகையால அந்த கோவில் என்று பெயர். இல்லறத்தால் என்று நாம் சொல்கிறோம். ஏன் என்று பெயர்? ஏன் தெரியுமா? அவர்கள் இல்லை என்றே சொல்ல மாட்டார்களாம். வீட்டில் ஏதாவது இன்றைக்கு இது செய்கிறாயா பருப்பில் என்று கேட்டால், என்ன செய்ய, நாளை செய்கிறேனே, அதை கடையில் இருக்கிறது, அப்படி வீட்டுல இல்லைன்னு சொல்ல மாட்டார்களாம். அது கடையில் இருக்கிறது, நாளைக்கு செய்வோமா என்றால் புரிந்து கொண்டு என்ன செய்வார்களாம், அவர்கள் வாங்கி கொண்டு வந்து தருவார்கள். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு கடையில் அனுப்பிச்சா வீட்டுல டெலிவரி, அதெல்லாம் அந்த நாள்ல கிடையாது. என்ன காலியாகுதோ அதை மட்டும்தான் போயிடும். நம்ம என்ன செய்வோம், இருக்கிறது தெரியாம எப்ப பாரு மாசம் மாசம் லிஸ்ட் போட்டு வாங்கினதையே வாங்கி சேர்த்து வச்சுப்போம். உள்ள மக்கி வீணா போகும். அனைத்தும் தீர்ந்த பிறகுதான் அதை ஒரு வாரம் இல்லாமலே ஓட்டி பிறகுதான் போய் வாங்குவார்கள். எனக்கு அம்மாவிடம் நன்றாக ஞாபகம். இந்த அப்பாவிடம் சொல்வார், மிளகாய் தீர்ந்து விட்டது என்று. அம்மா சொல்லி ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அம்மா ஞாபகப்படுத்துவார். அந்த மிளகாய் இல்லாமே பச்சை மிளகாய் எது போட்டு சமாளிச்சு செய்து விடுவார்கள். ஒண்ணு, அதாவது இல்லை என்று சொல்பவள் தான் இல்லாள் என்று. அப்படி அந்த நாளில் வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டில் ஒரு சாமான் தீர்ந்து விட்டது என்பது சொல்வதற்கே பயந்து கணவனிடம் சொல்வார்கள். ஏனெனில் செலவெல்லாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அப்படி ஒரு குரு. ரொம்ப எதுவுமே வீணாக்க மாட்டார். ஒரு புளி காலியாகி விட்டாலும் அதில் புளியெல்லாம் கீழே இருக்கும் இல்லையா, அந்த கொஞ்சம் அதை அலம்பி அதை ரசம் வைத்தவர்களும். ஒரு மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டு ஒரு குழம்பு,
என்ன இருக்கோ சிம்பிளாகவும் இருக்கும். அது அப்படி அமிர்தமாக இருக்கக்கூடிய சமையல் அந்த நாள் இருந்தது. ஏனெனில் விறகு அடுப்பில் சமைத்தால் அது ஒரு ருச்சி. இப்பொழுது இந்த கேஸ்ல என்ன தீ ஜாஸ்தி, நிறைய தீ இருக்கிறதுக்கு அதோட ருச்சியே குறைந்து. அதாவது மிதமான வெப்பத்தில் சமைத்தால் அதற்கு ருச்சி கண்டுபிடித்தேன் என்றால், அப்பொழுதெல்லாம் ஒரு கேஸ் இருக்கும். ஒரு கேஸ் தீர்ந்து அது அதே திரும்ப வர வரைக்கும் அந்த கேரசின் ஸ்டவ் அதெல்லாம் சொன்னோம். அப்ப பார்த்தா அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு ருச்சி மிகவும் அதிகமா இருக்கும். அதுல இருந்து தெரிந்து கொண்டேன். அப்புறம் கிராமத்தில் அடுப்பில் சமைத்த அந்த சமையலின் அதோட அருமை நன்றாகவே தெரிந்தது. அப்படித்தானே இவர்கள் என்ன செய்வார்கள்? விழாக்கள் நிறைந்த அந்த வேதங்கள் ஓதக்கூடிய அந்த விதியால் மிக்களம் எழிலார் சொற்றுத்துறை, அந்த ஒலிகள் நிறைந்த மிக்களம் என்றாலே ஒரு இடத்தில் நிறைய சண்டை இருக்கிறது களம் என்று சொல்வார். அங்க நிறைய ஒலிகள் இருக்கும், சத்தம் இருக்கும். அந்த வேதம் ஓதினால் என்ன, அல்லது இந்த மத்தளங்கள் வாசித்தாலோ இல்ல மக்கள் பாடினாலோ எதுக்குமே அந்த ஒரு சத்தம் இருக்கிறதுக்கு தான் மிக்களம். அப்பேற்பட்ட வேதம் ஓதக்கூடிய ஒலிகள் நிறைந்த எழிலார் சோற்றுத்துறை, இந்த அழகு நிறைந்த சோற்றுத்துறை நாம் சென்று அடைவோமே என்று இந்த குழந்தை சொல்லுகிறது. கோது சாற்றி திரிவார் அமன் குண்டர் ஓதும் ஒத்தை உணராது எழினெஞ்சே நீதி நின்று நினைவார் வேடமாம் ஆதிச்சோற்று துறை சென்று அடைவோமே. போது சாற்றி திரிவர். போது என்றால் குற்றம். நம்ம கூட சொல்ல புரியல, போதுலாம் இருக்கு பாரு, அது எடுத்து போகும். அதாவது எடுத்து நம்ம வெளியில எரியக்கூடியது, அது உதவாதது. அந்த உதவாதது குற்றம் நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது உதவாதது அந்த குற்றத்தை சாட்டி திரிவர் அந்த குண்டர். அந்த சாணக்கிய சமணர்கள் என்ன செய்வார்களா, குற்றம் சொல்லி திரிவார்களாம். என்ன குற்றம் சொல்லுவார்கள்? இவர்கள் எல்லாம் பார் சிவனை போய் தொழுகிறார்கள், எதற்கு கடவுளே கிடையாது, கடவுள் என்று ஒண்ணு இல்லவே இல்லை என்று இப்படி எல்லாம் சொல்வார்களாம். அப்படி ஓதக்கூடிய சமணர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களோட நெறியை நாம் உணரக்கூடாதாம். அது நெறி என்று சொல்கிறார். அதை கூட ஒருவர் என சமணர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நெறி என்று சொல்கிறார். ஆகையால் அந்த அந்த நெறியை உணரக்கூடாதுன்னா எழு நெஞ்சே எழுந்து, அதை எழுந்திருங்கோ. அவர் சொல்றத நீங்க அவங்க சமணர்கள் பௌத்தர்கள் சொல்லதை கேட்காதீர்கள். நீதி நின்று நினைவார். இந்த சிவநெறி அது ஆகமப்படி அது அப்படிதான். அந்த விகிர்தனாய் ஆகமப்படி நாம் எல்லாம் தொழுகிறோம். சிவநெறி என்று இருக்கிறது கோவிலில். ஆகமம் என்றால் எப்படியெல்லாம் கோவில் கட்ட வேண்டும் என்று அந்த மாதிரி ஒரு விதி இருக்கிறது அல்லவா, அதற்கு தான் அப்படி சொல்வார்கள் ஆகமம், சிவாகம நெறி. அது மாதிரி இருப்பார்கள். அந்த நினைத்தபடி நினைவார். அவர்கள் நினைத்தபடி சிவநெறி ஆகமப்படி அது நினைத்தபடி இந்த வேடமாம் விகிருதனா நிறைய வேடம் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா. இப்ப சிவனடியார நம்ம திருப்பெருந்துறையில் நம் சிவனுக்கு மாணிக்க வாசருக்கு கொடுத்தார், அருளினார். தாய் தந்தையரா நம் சிவன் திருஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டி சென்றார். அப்பர் சுவாமிகளுக்கும் தரிசனம் கொடுத்து கடலில் அவர் மூழ்காத வண்ணம் காப்பாற்றினார். சுந்தரமூர்த்திக்கு கேட்கவே வேண்டாம், அவருடைய சிநேகிதர், அவருக்கு செய்யாத காரியமே கிடையாது. பித்தா பிறை சூடி என்று பாடினார் அல்லவா, அப்படி அங்கு வந்தார், கிழவனாக வந்தார். அர்ஜுனனுக்கு பாசுபதாசனம் கொடுக்க வேடனாய் இருந்தார். கண்ணப்ப நாயனாருக்கு தன் கண்ணால் காலால் உதைப்பட்டார். எப்படி அநேகம் விகிருதன் என்றால் பல வேடம் தரித்தவனாய் ஆதி சோற்று அப்பேற்பட்ட சிவபெருமான் இருக்கிறார் அல்லவா, அந்த ஆதி முதல் தெய்வம் இருக்கக்கூடிய சோற்றுத்துறையை நாம் சென்றடையலாமே என்று சொல்லுகிறார். இப்பொழுது கடைசி பல பல தோற்றுத்துறை எம்மாதிரை சிந்தை செய்து நீர் சந்தம் பரவு ஞான வந்தேவரே புனைதல் வழிபாடே.
ஏ, 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 ஏ. இந்த சுவாமிக்கு பேர் என்ன தெரியுமா? தொலையார் செல்வர், மோதவனீஸ்வரர். அம்பாள் பேரு ஒப்பிலா அம்மை அன்னபூரணி, இரண்டு பெயரும் இருக்கு. ஒப்பு இல்லாத ஒரு அம்மை அவள். இவர் என்ன சொல்கிறார் பலஸ்ருதியில்? அம் தன், அம் என்றால் அழகிய, தன் ஜலம், தண்ணீர் என்றால் குளிர்ந்த ஜலம், வெந்நீர் என்றால் சுடு ஜலம். அப்பேற்பட்ட அழகிய குளிர்ந்த சோற்றுத்துறை எம் ஆதியை, என் புராதன கடவுளை சிந்தை செய்யும் நினைக்கும் சிந்தையினால் அடியார் ஆயினர். ஆமா, யாருக்கு அடியார் என்று பெயர்? அவரை நினைத்தால் நாம் அடியார். அழகா சொல்லுகிறார், அதை நினைக்கும் சிந்தையினால் நாம் அடியார் என்று ஆயிருக்கிறோம். சந்தம் பரவு ஞான சம்பந்தம். இந்த சந்தம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த, அப்படி சந்தம் ராகம் எல்லாம் இருந்து பாடுகின்ற இந்த ஞான சம்பந்தன் இருக்கிறாரே, சந்தம் பரவு ஞான சம்பந்தம், ராகதாளத்துடன் பாடுகின்ற சம்பந்தன் எப்படி வந்தவாறு, எப்படி பாடுவாரோ புனைதல் வழிபாடு, அப்படியே வழிபாடு செய்யவும். சிம்பிளா சொல்லிட்டாரு இவர். ஞான சம்பந்தர் எப்படி வழிபட்டார் நமக்கு என்ன தெரியும்? இவர் சொல்றார், இந்த அழகிய குளிர்ந்த சோற்றுத்துறை, இந்த புராதன கடவுளை அந்த நினைக்கும் சிந்தையினால் நீங்கள்லாம் அடியார் ஆயிட்டீர்கள். நினைக்கிறதுனால தான் நாமெல்லாம் அடியார். ஆனால் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் ராகம் தாளத்துடன் வந்து இந்த போர்க்கா என்ற கையில தாளம் கொண்டு வர, இந்த தாளத்தை போடுன்னு தாளம் கொடுத்துடுறான். இந்த ஜால்ராங்கிறது ராக தாளத்துடன் பாடுகின்ற இந்த ஞான சம்பந்தன் எப்படி சம்பந்தன் வந்தவாறு அவர் பாடுற மாதிரியே புனையத்தில் வழிபாடு, அப்படியே பாடி வழிபாடு செய்யவும். அப்படி என்றால் அவர் எப்படி பாடினார், எப்படி பாடினால் என்ன? இந்த வார்த்தைகள் தவறாது, அதை அர்த்தத்தை புரிந்து கொண்டு தியானித்து நாம் பாடுவோமானால் அதுதான் பாட்டு அல்லவா? ஆகையால் இப்படி இந்த சிறு சோற்றுத்துறை என்ற இந்த 11 பாடல்களையும் அந்த ஊரில் பாடினதை, திருச்சொற்றுத்துறை பாடல்களை நாம் இப்பொழுது மிகவும் அழகாக அனுபவித்தோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கைலை மலையானே போற்றி போற்றி. समस्त लोक समस्त ओम शांति शांति शांति। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। எல்லாருடைய சிவனையும் போற்றி 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 திருச்சிற்றம்பலம்.